அன்புள்ளம் கொண்ட கடகராசினியர்களே, உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தாஜுடன் சார்பாக இந்த வாரப்பலன் போட்டுட்டு வர முடியாது. இந்த ஒரு வாரம் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ கடகராசி பார்க்க போகிறோன்னா 12ஆம் இடத்துல விரய குருவாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில், இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது. யாருக்கு? கடகராசினருக்கு. அதே மாதிரி உங்கள் ராசியில் 2 குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு விரயத்தில் குரு இருக்கிறதுனால பண வரவு வந்தாலும் ஏதோ ரூபத்தில் விரயம், குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் விரயமாயிட்டே இருக்கும். அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாச்சும் இந்த குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுலேயும் உங்கள் பணம் விரயம் ஆகிட்டே இருக்கும். பொதுவாக இப்போ வர வாரங்களில் உங்களுக்கு உங்கள் ராசியில் குரு வரப்போகிறாரு. அதுக்கு முன்னாலே இந்த குரு விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விரயமாயிட்டே இருக்கும். கொஞ்சம் கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஜென்மத்திலையும் குரு வரப்போகிறது, அது வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ விரயத்தில் குரு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கவனம் தேவை. இப்போ கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்குது. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.